விஜயுடைய கொடி அறிமுக விழா நல்ல சிறப்பாக போயிட்டு இருக்கு. டிவியில் தொடர்ச்சியாக சம்பந்தமாக காலையிலேருந்தே எல்லாரும் விவாத மேடை, அப்புறம் அந்த கொடி பற்றிய வர்ணனை இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கும் போது அவர் கரெக்டாக 9:15 மணிக்கு அந்த கொடி அறிமுகம் செய்து கொடி ஏற்றி விட்டார். அந்த நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் திடீரென்று ஒரு பிரேக்கிங் நியூஸ், தமிழக அமைச்சரவை மாற்றம், இன்று மாலையில் பதவியேற்பு விழா அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கு காரணம் வாட்ஸ்அப்ல ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த விஜய் கொடியேற்று நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் எல்லா மீடியாவுக்கும் ஒரு செய்தி வருகிறது. 3 அமைச்சர்கள் பதவி இறக்கம், புதிய அமைச்சர்கள் பதவி ஏற்பு, சீனியர் இலாக்காக்களிலிருந்து மாற்றம், அப்புறம் 2 சீனியர்கள் துரத்தி அடிப்பு, இப்படி எல்லாம் செய்தி ரக்க கட்டி பறக்கு வந்துகிட்டே இருக்கு செய்தி. இதற்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, விஜயுடைய செய்தியை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்று திமுக தரப்பிலிருந்து கிளப்பி விடப்பட்ட செய்தியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. விஜயுடைய இந்த பாப்புலாரிட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஆசையில இணையதள திமுக ஆதரவாளர்கள் திடீரென்று ஆர்ப்பரித்து இந்த செய்தி பரப்பிட்டாங்க.